நிதானமாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ராசி அப்படின்னா அது ரிஷப ராசி தான். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. இந்த ரிஷப ராசி நேயர்களோட குணங்கள் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்க வாழ்நாளில் பிறக்கக்கூடிய யோகங்கள் என்ன, மேலுமே இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவல் தான் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த ரிஷப ராசிக்காரை பொறுத்தவரைக்குமே அமைதியான ஒரு குணம், அதே மாதிரி புத்திசாலித்தனம், கடின உழைப்பால் இவங்கள சொல்லலாம். ஜாதகத்தில் கிரக நிலைகள் இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்திங்களா 2, 6, 7. மேலுமே ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 12 ராசியில் சில ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எனவே அந்த ராசிகளின் கீழ் பிறந்தவங்களை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்தவரைக்குமே ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வெற்றியானது மறைந்திருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியான குணம் படைத்தவங்க இந்த ரிஷப ராசிக்காரர். எந்த ஒரு வேலையும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இவங்க செஞ்சு அதன் முழு வெற்றியும் தங்களுக்குரியதாக மாற்றிக்குவாங்க. இந்த ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் எங்கே இருந்தாலுமே அவங்களோட கவனத்தை ஈர்க்கும் ஒரு மையமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி தான். இவங்களை பொறுத்த வரைக்குமே புத்தகம் படிக்கிறது, பாடுறது, ஆடுறது, டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரியான கலாச்சார நடவடிக்கைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அர்ப்பணிப்போட பணியாற்றக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதில் நல்ல பெர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எனவே வெற்றி அவங்களுக்கு உரியதாக இருக்கும். கடின உழைப்பையே அவங்களோட வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ரொம்ப காரணமாக அமையும். அவங்க தங்களோட வேலைகளை ஒருபோதுமே புறக்கணிப்பதில்லை. அதே மாதிரி அனைவருடனும் ரொம்ப நட்போடு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர் அமைதியான மற்றும் பொறுமையான குணம் கொண்டவங்க. எவ்வளவுதான் கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட அவங்க பொறுமையை இழக்காமல் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அவங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். அமைதியான இடத்துல இருக்க விரும்பக்கூடிய மக்கள் நேர்மையான எண்ணங்களால் அறியப்படுவாங்க. ரிஷபராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நிதி விஷயத்திலையும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கொண்டு இருப்பாங்க. பணத்தை முதலீடு செய்கிறது, சேமிப்பது பற்றிய நல்ல புரிதலை கொண்டு இருப்பாங்க. எனவே அவங்க பொறுத்த வரைக்குமே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி ரிஷப ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன்கள் தான் இருக்குது. மேலுமே வருமானம் சிறப்பாக இருக்கும். பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே ஒரு சவால்களை வென்று முன்னேற்றம் ஒரு காணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சி, சகோதரரோட ஆதரவு, சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும், வேலையில் இடமாற்றம், ஊதிய உயர்வு இது எல்லாமே வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சில பேர்த்துக்கு பயணமும் அனுகூலமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கை யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியும் பங்குனி உத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது கோடான கோடி நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பங்குனி உத்திர நன்னாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மேலுமே திருமணமாகாத நீண்ட நாளாகவே இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அன்றைய நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இந்த அற்புதம் நிறைந்த பங்குனி உத்திர நன்னாளில் நீங்கள் முன்னாடி நாளே வீட்டை க்ளீன் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வேண்டிய வரங்கள் எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சுப விரயங்கள் மிகுதியாகவும் வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயின் 4ஆம் பார்வை குருவோன் மேல் பதிவது குருமங்கள யோகமாக அமைகிறது.
சில எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட்டால் கூட புதிய சொத்து சேரும், எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் பங்குதாரர்களால் சில பேர்த்துக்கு வம்பு வழக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமண முயற்சியில் நல்ல தகவல்களுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தடைபெறும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 2 மாதங்களுக்கு பிறகு குரு தனஸ்தானத்தை விட்டு நகர்வதனால முக்கிய பணிகளை விரைந்து முடிக்க வேணும். மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் நடக்கும். புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். மேலுமே பாகப்பிரிவினை தொடர்பாக தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பங்குன உத்திரம் இன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து வர அதிர்ஷ்டம் இரட்டிப்பாக உங்களுக்கு மாறும். மேலுமே நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இறை வழிபாடானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே அன்றைய நாளில் நீங்கள் முருகனுக்காக விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு, என்னென்ன பலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, ராசிநாதன் ராசிக்கு 12ல் வந்து விட்டதுனால கலங்க வேணாம். எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட அது ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம். வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளியூரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல செய்தியுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் ஜீவனத்தை குறிக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபமும் அதிகரிக்கும். எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு பூர்த்தி அமையும். நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே களத்திரஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்க குரு அவரை பார்க்கிறாரு. குரு தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதாரத்தோட சிரமத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் மற்றும் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை படிப்படியாக தீரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்ன அப்படின்னு பார்த்தோமா, கர்மஸ்தானத்தில் ராகு மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கிறதுனால மனதில் மிகப்பெரிய எண்ணங்கள் எழும். சகோதர ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாத பிரதி வாதங்களை குறைத்து கொள்ளவும் கருத்து வேறுபாடுகளால் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளுமே நீங்க ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களுக்கு சில பேர் பார்த்தீங்களா புதிய இடம் வாங்கி மகிழ்வீங்க. அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு இந்த டைமில் வெற்றி கொடுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான வாரமாக அமைச்சிருக்கு. வரவேண்டிய பணமுமே உங்களுக்கு கைக்கு வரும். இதுவரைக்குமே இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது உருவாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்த்துக்கு ஒப்பந்தம் கிடைக்கும். பழைய கடன்கள் எல்லாமே அடைத்து நீங்கள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே காத்திருக்கு. அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் ரொம்ப அக்கறை உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழிலையுமே ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். பணியாளர்களோட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். கையிலையுமே பணம் புரளக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே நீண்ட நாளாகவே கணவன் மனைவியில் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு இருந்திருப்பீங்க. இனிமேல் வந்த பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே யோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக இன்னும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரைகளுமே தொடர்ந்து சுக்கிர பகவானை வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாக ஒரு விஷயமா அமையும்.
ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக கூட இருக்கும், சில இடங்களில் நீங்கள் சவாலாக கூட இருக்கும். ஏன்னா உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பான முறையில் நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றகரமாக இருக்கும் வாரமாக அமைஞ்சிருக்கு. வார கடைசியில் பணவரவு உங்களுக்கு உயரும். புதிய முயற்சியில் துணிச்சலாக நீங்கள் இந்த டைமில் ஈடுபடலாம். நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகளால் மன நிம்மதியானது இந்த டைமில் கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலகத்தில் உங்களோட வேலைத்திறன் உயர்வாக இருக்கும். பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழி ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். குழந்தைகளால் பெருமையும் சிறப்புமே ஏற்படும். பெரியவங்களோட ஆதரவுமே கிடைக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றமே கிடைக்கும். புதிய முயற்சியில் நீங்கள் திட்டங்களை எல்லாமே நம்பி செயல்படுத்தலாம். இந்த டைமில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெர்ஃபெக்டான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவு அதிகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது இந்த டைம் ஆனது அமையும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.